யாருக்கெல்லாம் ஸ்ருதியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ரொம்ப சூப்பர் தான். சரி அடுத்து இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்போ ஸ்ருதி கிட்ட வந்துட்டு தான் இந்த ரோகிணி வாய் குடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்குது. அ எனக்கு வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் மனோஜ் கூட சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி சொல்றாங்க. என்னால உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க என்ன அப்படி என்ன சாதாரண காரியமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி சொல்றாங்க, நீங்க மட்டும் உங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்கீங்க. என்னோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்ருதி வந்து செம்மையா ஒரு டயலாக் சொன்னாங்க. என்னன்னா, "நாங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பெத்துட்டு வந்தா தான் அப்படி உங்களோட நிலைமை புரியுமோ?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ, இப்ப ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, "நீங்க எப்படி உங்க புருஷங்க கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிர்றாங்க. ஸோ, இப்ப ஸ்ருதி வந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்ருதியோட வாழ்க்கையிலயும் இந்த ரோகிணி ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. இப்ப மனோஜ் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ, இப்ப பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. ரொம்ப இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பாவமா தான் இருக்குது. மறுநாள் அவருக்கு போதை தெளிஞ்சதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்கலாம் அட்வைஸ் பண்றாங்க. "உனக்கு கடன் வேற இருக்குடா. ஷோரூம் வந்து நடத்தணும். நீ இப்படி பகல்லேயே குடிச்சிட்டு வந்து இப்படி படுத்திருந்த அப்படின்னா, எப்புட்றா ஷோரூம் நடத்துறது? நீ தயவு செஞ்சு ஷோரூமுக்கு போ. 4 பேர பாரு. நீ ஏன் இப்படி கவலைப்படுற? ஒண்ணுக்கும் இல்லாதவ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு, எல்லாரு மேலயும் வந்துட்டு பழி சொல்லிட்டு திரிஞ்சவ, பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திட்டு திரிஞ்சவ, அவ தைரியமா ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கா. நீ ஏன்டா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்தும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அப்பாவும் அதான் சொல்றாங்க. "நீ ஷோரூம்க்கு போ. 4 பேர பாரு, நல்லா பேசு. நீ இத பத்தி வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பாவும் சொல்றாங்க. "இப்ப என்ன உங்களுக்கு நான் ஷோரூம் போணும் அவ்வளோதானே. என்னோட கடன் பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "லூசு மாரி பேசாதடா! நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? உன்னைய அதுக்காகவா சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஷோரூம்ல போயிட்டு 4 பிசினஸ் எல்லாம் பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னது. ஆனா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. இருந்தாலும் மனோஜ்க்கு வந்து அது ரோகிணி பண்ண விஷயத்த வந்து மறக்கவே முடியல. இப்போ விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது லாயர பார்த்து பேசி மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அண்ணாமலை அப்பா கிட்ட நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. மனோஜ இந்த மாரி விட்டுட்டு நீ எதுக்கு வெளியில போற? அவன் மறுபடியும் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு போயிருவான். அதனால நீ மனோஜ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "இல்ல நான் போய் ஒரு வக்கீல பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வக்கீல பார்க்க போறியா? எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா கேட்கும்போது, "இல்ல நானு வந்து மனோஜுக்கு விவாகரத்து வாங்கி குடுக்க போறேன். வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்பதான் என் பையன் வந்து ரோகிணிய மறப்பான். இனிமே கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விடவே மாட்டேன். மனோஜும் அவன ஏத்துக்கிறதுக்கு ரோகிணிய ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனால நான் பேசாம அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்கணுமோ அத பார்ப்போம். என் பையன இப்படி டெய்லியும் என்னால பார்க்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "எதுக்குனாலும் கொஞ்சம் பொறுமையா இரு விஜயா. எதுக்கு நீ இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கிற? வாழ்க்கையில எடுத்தோம், கவுத்தோம்ன்னு எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. இருந்தாலும் விஜயா வந்துட்டு, "நான் வக்கீல பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்ப நம்ம முத்து வந்துட்டு, "என்னப்பா அம்மா எங்கேயோ போறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜுக்கு விவாகரத்து வாங்கி குடுப்பேன். நான் போய் வக்கீல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா யார்கிட்டயுமே சொல்லாம வீட்ல யாரையுமே கூப்பிடாம மனோஜையாவது கூட்டிட்டு போகணும். மனோஜையும் கூட்டிட்டு போகாம இப்படி அம்மா போய்க்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா பார்வதி ஆன்டி வீட்டுக்கு போக மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். பார்வதி அத்த கூட வந்து இப்ப பேசுறது இல்லையா? அப்ப இந்த சிந்தாமணி தான்ப்பா உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் அந்த அம்மா கூட சேரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு இப்ப இவ தேவையில்லாம போயி பேசிக்கிட்டு இருக்கிறா? ஏற்கனவே நம்ம குடும்பத்தில குழப்பத்த உண்டு பண்ணணும் அப்படின்னு அந்த சிந்தாமணி வந்து நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல இவ வேற இப்போ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காளாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க கூட சேர்ந்து தான் கிருஷ்ண வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவ்வளதான் என்னென்னலாம் செய்ய போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. அதுக்கு ஆமாப்பா அதத்தான் நானும் நெனைக்கிறேன். அவங்க வந்து ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வந்துட்டு அம்மாவ பார்த்துட்டு போனாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனாவும், "ஆமா மாமா. அன்னைக்கு ரோகிணி எதர்ச்சியா வந்த மாரி எனக்கு தெரியல. எப்பயுமே வந்து போன தடவ கூட அவங்க மாமா வந்து மலேசியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கூட பரசு அங்கிளோட சம்பந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க நமக்கு தெரியும்போது கூட திருப்பி வந்து வரவே இல்ல ரோகிணி. ஆனா மறுபடியும் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு, மறுபடியும் என்னோட ட்ரெஸ்ஸ எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு துணிச்சலா வரும்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த சிந்தாமணி வந்ததுக்கப்புறம் தான்
அவங்களும் அந்த ரோகிணியும் வந்தாங்க. அப்போ சாதாரணமா துணி எடுக்க வந்த மாரி எனக்கு தெரியல. அப்பயே நான் ஸ்ருதிகிட்டயும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை இப்ப இருந்துட்டு சொல்றாங்க, "கண்டிப்பா அந்த சிந்தாமணி தான் வந்து ஏதோ ஒண்ணு குடும்பத்துல குழப்பத்த உண்டு பண்ண போறான்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இங்க வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குது. இப்ப விஜயா வேற அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருவாடா. அதனால கொஞ்சம் விஜயாவ என்ன பண்ற, ஏது பண்றன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. இப்ப முத்துவும், "சரிப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானு பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போயிட்டு, இப்போ மனோஜ் ஏதாவது முடிவு எடுத்துறாம, அதனால வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். "இன்னைக்கு நீ பார்த்தேல்ல கிருஷ, எப்படியாவது நான் வீட்டுக்கு வரட்டா தாத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனோட பேச்சு ஒண்ணொண்ணும் நம்மள வந்து மனச கரைய வைக்குது. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் எதுனாலும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. இந்த விஜயா வந்துட்டு சிந்தாமணி கூட சேர்ந்து லாயர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தெரிஞ்ச லாயர் இருக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணிய கூட்டிட்டு போறாங்க. அங்கேயும் நம்ம விஜயா போயிட்டு லாயர பார்த்துட்டு பேசிட்டு வாராங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வாராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆட்டோல இறங்கி விஜயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, "நான் போய் லாயர பார்த்துட்டேன், பேசிட்டேன். அட்ரஸ்லாம் குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இனி மனோஜ வந்து நேரடியா பேசி சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு, "சரி நீங்க லாயர பார்க்க போனீங்க எல்லாமே சரிதான். அ காசு எப்படி வந்துச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "ஆமா அதத்தான் நானும் கேட்கணும்னு வந்தேன். உனக்கு காசு ஏது? லாயர போய் பார்க்குறதுக்கு உனக்கு வக்கீல் ஃபீஸ்லாம் கேட்பாங்கல்ல. சும்மாவா நீ சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லுவாங்க? எப்படி நீ அப்படி பண்ண? எந்த தைரியத்தில நீ அப்ளை பண்ண? உனக்கு காசு ஏது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம விஜயா இருந்துட்டு, "என்கிட்ட காசு சேர்த்து வச்சிருந்தேன். என்கிட்ட இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இருந்துச்சா? நீ பண்றது கொஞ்சம் தப்பா இருக்குது. நீ கொஞ்சம் யோசிச்சு எதுனாலும் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம முத்துக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது. அப்படிலாம் அம்மா தைரியமா போயிட்டு பண்ண மாட்டாங்க. அதுவும் காசு விஷயத்துல இப்படி இருக்கவே மாட்டாங்க. மனோஜுக்காக அவங்க செலவு பண்றாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா, அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கு அம்மாகிட்ட காசு இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த மனோஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்புறம் எப்படி அம்மாகிட்ட காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் மீனா சொல்றாங்க, "நீங்க யோசிக்கிறதும் சரிதான். அத்தைக்கிட்ட வந்து இந்த சிந்தாமணி தனியா ரூம்ல வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அத்தை வந்துட்டு லாயர பார்க்கணும், வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ சிந்தாமணி மேல தான் டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதான். கண்டிப்பா இந்த சிந்தாமணிய பார்த்து கேட்டோம்னா, எல்லா விஷயமும் வெளில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா கிட்ட கேட்குறாங்க. "நீங்க எந்த லாயர போய் பார்க்க போனீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுக்குடா நான் உன்கிட்ட சொல்லணும்? உன்கிட்டலாம் என்னால சொல்ல முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிர்றாங்க. இப்போ, "இல்ல நான் உங்ககிட்ட பார்த்து பேசுறதுக்கு தான் நான் பார்க்குறேன். நீங்களா ஒரு முடிவு எடுத்து, நீங்களா போயி ஒரு லாயர பார்த்து இப்படிலாம் இருந்தீங்கன்னா, என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாமா? கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய போறது நம்ம தானே. அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "அதெல்லாம் நீங்க யாருமே மனோஜ் விஷயத்துல தலையிடணும்னு அவசியமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அப்பாவுக்கு கோவம் வருது. "உன்னோட பேராசை புத்தினால தான் இப்போ மனோஜோட வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சு. மறுபடியும் எதையோ ஒண்ணு மனோஜுக்கு நான் நல்லது பண்றேன், நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத ஏதாவது ஒரு வேலைய பார்த்து வச்சு, மறுபடியும் அவனோட வாழ்க்கைய கெடுத்து விட்டுறாத. என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு முதல்ல சொல்லு. கோர்ட்டு கேஸ்ன்னு மறுபடியும் நீ அலைய போறியா? எந்த லாயர போய் பார்த்தன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ சிந்தாமணிய பிடிச்சா அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிரும் இல்லையா? ஸோ இப்ப விஜயாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு, அந்த பக்கம் ரோஹிணிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சிந்தாமணி. கடைசில என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.